ஸ்பேஸில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸோ பிளானட்டோடைய தன்மையாக இருக்கட்டும், அதோட டெம்பரேச்சர், அங்கே லைஃப் பாசிபிள் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பிளானட்டோடைய பிஹேவியர், இப்படி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் ஸ்பேஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த விண்வெளியை பற்றி கொஞ்சமாச்சும் எனக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு கிராஃபை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஸ்பேஸை பற்றி புரிஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப எளிமையாக குயிக்காக புரிஞ்சுக்கலாம். இதுதான் ஹெச்ஆர் டயக்ராம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்லுவாங்க. எல்லா விஞ்ஞானிகளும் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச பலவிதமான நட்சத்திரங்களோட மொத்த வாழ்க்கையை ஒரே வரைபடத்துக்குள்ள ஒரு கிராஃபாக ரெடி பண்ணி அதை அவங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற சாமானிய மக்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஹெச்ஆர் டயக்ராமில் என்ன சொல்ல வராங்க சயின்டிஸ்ட்டுங்க, இது மூலமாக எப்படி நம்மளால் ஸ்பேஸையும் நட்சத்திரங்களோட வாழ்க்கையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விண்வெளி பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் வச்சுருக்கேன். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல இந்த ஹெச்ஆர் டயக்ராம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, யார் இதை உருவாக்கினா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1910 காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆஸ்ட்ரோனாமர்ஸ் அப்படிங்கிற வானியலாளர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படிங்கிறது ரொம்ப காலங்களுக்கு நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் வானத்தில், இரவு வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் சம்பந்தமான குழப்பம் அப்படிங்கிறது அவங்களோட மனசில் இருந்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, ஸ்பேஸில் இரவு வானத்தில் பார்க்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் ரொம்ப சூடாக இருக்குது, ஆனால் அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த லூமினாசிட்டி, வெளிச்சம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. சில நட்சத்திரங்கள் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ஆனால் அதோட லூமினாசிட்டி அதிகமாக இருக்குது. சைஸில் சின்னதாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்குது, சைஸில் மிக பெருசாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் வானத்தில் ஸ்பேஸில் இருக்க தான் செய்யுது. இது ஏன் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது? பெருசாக இருந்தால் அதோடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறதும் அதோடைய வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக தானே இருக்கணும். ஆனால் இங்கே பெருசாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கூட அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுக்கும், சில சமயங்களில் டெம்பரேச்சர் கூட இருந்தாலும் அதோட லூமினாசிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கும் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பெரிய கன்ஃபியூஸ்லேயே இருந்தாங்க. இந்த குழப்பத்துக்கு மத்தியில் வானியலாளர்களோட மனசில் சில கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சது. ஒரு நட்சத்திரத்தோடைய டெம்பரேச்சர், அதோடைய லூமினாசிட்டி, அதோடைய ஏஜ், இது மூணுத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமோ, இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கேள்விகள் அவங்க மனசில் வர ஆரம்பிச்சது. இதே கேள்விகளை மனதில் வச்சுக்கிட்டு வானத்தில், ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்த 2 ஆஸ்ட்ரோனாமர்ஸ்கள் தான் ஜானர் ஸ்பிரங் மற்றும் ஹென்ரி ரசல் அப்படிங்கிற 2 வானியலாளர்கள். இது சம்மந்தமாக தனித்தனியாக ஆய்வுகளை பண்ணுறாங்க. அவங்களோட ஆய்வுகள் என்னதான் தனித்தனியாக இருந்தாலும் கடைசியில் ஒரு மன கருத்தாக அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களோட ஆய்வு முடிவில் வெளிவந்த அந்த கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு நட்சத்திரங்களை ஈஸியாக நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. பின்னால் அதுதான் ஹெச்ஆர் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயமா உருவாக ஆரம்பிச்சது. இந்த ஹெச்ஆர் டயக்ராம் அப்படிங்கிறது கூட அந்த 2 வானியலாளர் பேர்களை சேர்த்து வச்சு தான் ஹெச்ஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். 1910-13 காலகட்டத்தில் இந்த ஹெச்ஆர் டயக்ராம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நட்சத்திரங்களை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஹெச்ஆர் டயக்ராம் தான். அவங்க பண்ண ஆய்வு மூலமாக உருவாக்கப்பட்டது தான். இப்போ ஹெச்ஆர் டயக்ராம்னா என்ன, அது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு, எந்த காலகட்டத்தில் யாரால் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த ஹெச்ஆர் டயக்ராம் அப்படிங்கிற அந்த கிராஃபு கிட்ட வருவோம். அந்த கிராஃபை பார்த்து ஈஸியாக நம்ம எப்படி நட்சத்திரங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்குறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கிராஃப் தான் அந்த ஹெச்ஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராஃப். இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கக்கூடிய கோடுகள் டெம்பரேச்சர் அப்படிங்கிற வெப்பநிலையை குறிக்கக்கூடியது, அதாவது ஒரு நட்சத்திரத்தோடைய டெம்பரேச்சரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிக சூடாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ஜெயண்ட் ஸ்டார் மாதிரியான மிகப்பெரிய ரொம்பவும் அதிக வெப்பமான நட்சத்திரங்களை கூட எடுத்துக்கலாம். அதுவே இடதுலேருந்து வலப்பக்கம் செல்ல செல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே மிக அதிக அளவில் டெம்பரேச்சர் இல்லாத கம்மியான டெம்பரேச்சர் கொண்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒய் ஆக்சிஸுக்கு மேலே இருக்கக்கூடிய கோடுகள் லூமினாசிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரைட்னஸை குறிக்கக்கூடியது. இதில் மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அதிக ஒளியை எமிட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே லூமினாசிட்டியை கம்மியாக வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப வீக்கான பலவீனமான நட்சத்திரங்கள். சரி, இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த டெம்பரேச்சர், லூமினாசிட்டியை வச்சு இந்த கிராஃபில் இருக்கக்கூடியதை வச்சு பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும், அதோடைய லூமினாசிட்டி
லூமினாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற கிராஃபை பார்த்தோன்னே இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இந்த கிராஃபில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய அந்த ஸ்டேஜஸ், அதாவது நிலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இந்த கிராஃபுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. மொத்த நட்சத்திரத்தோட வாழ்வியலும் புரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு கட்டத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்து இருக்கும். ரெட்டு, ப்ளூ, எல்லோ அப்படின்னு ஒவ்வொரு கலரில் இருக்குது. இது கலர் டிஃப்ரென்ஸும் அதோடைய வயது, அதோட ஸ்டேஜை குறிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இந்த கிராஃபில் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரியான ஒரு நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரம் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் உருவாகி அது ஆரம்ப காலகட்டத்தில் அதில் நடக்கக்கூடிய அந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்து ரொம்ப எனர்ஜியை வந்து பெருசாக வெளிப்படுத்தாமலும் அதே நேரத்தில் குறைந்த அளவில் வெளிப்படுத்தாமல் நடுநிலையிலேயே வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களை தான் இந்த மாதிரி மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர வகையில் தான் நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது வருது. நம்ம சூரியன் கூட ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான், நடுநிலை நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இந்த கிராஃபில் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரோடைய அந்த வலது பக்கத்திலிருந்து மேலே 2 நட்சத்திரங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி இடது பக்கம் கீழே 2 நட்சத்திரங்கள் இருக்கும். ஆனால் அது ப்ளூ கலர்லேயும் கீழே இருக்கக்கூடியது வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும். இந்த 2 நட்சத்திரங்களும் இதே மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரோடைய கிராஃப்லேயே அந்த லைன்லேயே இருக்கும். இதுக்கு காரணம் அந்த வலது பக்கம் மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சூடான பெரிய நட்சத்திரங்கள். அதுவே இடது பக்கம் கீழே இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் வந்து சிறிய மற்றும் குளிர்ந்த நட்சத்திரங்கள், ரெட் வாப் மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்கிறது தான் மீன் பண்ணுது. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார், ப்ளூ ஸ்டார், ரெட் வாப் ஸ்டார், இந்த 3 வகையான நட்சத்திரங்கள் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வெவ்வேறு பேரில் அழைக்கப்படுது. ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது 3த்துக்குமே வெவ்வேறு விதமாக இருக்கும். இப்போ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது 10 பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்மளோட சூரியனுடைய ஆயுள் காலம் கூட 10 பில்லியன் ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ப்ளூ ஸ்டாரோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய அளவில் இருக்கும். அதுவே ரெட் ட்வார்ஃப் ஸ்டாரோடைய அந்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது ட்ரில்லியன் வருடங்கள் வரைக்கும் போகும். இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து தீர்ந்து போகுது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு. இப்போ நம்மளுடைய சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரோடைய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம் 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா அது காலியாக போயிடும். அதுவே ப்ளூ ஸ்டார் வந்து நம்ம சூரியனை விட அதிகமாக எனர்ஜியை வந்து காலி பண்ணிடும். ஆனால் ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் மாதிரியான அந்த சிகப்புக்குள்ள நட்சத்திரங்கள் மாதிரியான நட்சத்திரங்களுடைய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து அது வந்து செலவு பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதோட ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட காலத்துக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படிங்கிற இந்த கிராஃபில் வலதுக்கு மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். இந்த ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரியனுடைய எதிர்காலத்தோடைய நட்சத்திரமாக கருதப்படுது. அதாவது சூரியன் இருந்து 10 பில்லியன் ஆண்டுகள் அப்புறம் அதோடைய எரிபொருள் தீர்ந்ததுக்கு அப்புறமா அது மொத்தமாக அதோட ஆயுள் காலத்தோடைய முடிவு கட்டத்துக்கு வந்துடும். அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம நட்சத்திரம் இன்னும் சில பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 6 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக ஆகும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. அது அடிப்படையில் இப்போ இருக்க சைஸை விட பெருசாக மாறும், ரெட் கலரில் மாறிடும். ஸோ இந்த ரெட் கலரில் மாறும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய ரேடியேஷன் மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வெப்பமும் இப்போ இருக்கிறது காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த வகை நட்சத்திரங்களை தான் இந்த கிராஃபில் ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக காட்டியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த நிலையிலையும் ஒரு நட்சத்திரம் இருக்குது, ரெட் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை காட்டிலும் அதிக நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் வந்து அதோட அடுத்த நிலைக்கு போகும்போது அது ரெட் சூப்பர் ஜெயண்ட் அப்படிங்கிற அந்த நட்சத்திர நிலையை அடையும். ஸோ அந்த நட்சத்திரத்தை இதோடைய மேல் பகுதியில் வலதுலோடைய மேல் பகுதி ஓரத்தில் இடம்பெற வச்சிருக்காங்க அந்த கிராஃபில். இந்த வகை நட்சத்திரம் தான் அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற அந்த வெடிப்பை நம்ம வந்து சொல்லி கேள்விப்படுவோம்ல, அந்த வெடிப்பு இந்த வகை நட்சத்திரங்களுடைய இறுதி தருவாயில் தான் நடக்கும். பட் நம்ம நட்சத்திரம் மாதிரியான நிறை கொண்ட நட்சத்திரங்கள் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனாக வந்து வெடிச்சு சிதறாது. அதுக்கு பதிலாக அது ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய வெள்ளைக்குள்ள நட்சத்திரமாக மாறும். நம்ம நட்சத்திரம் கூட இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் மாறப்போகுது. நம்ம சூரியனை விட அதிக நிறை கொண்ட நட்சத்திரம் மட்டும்தான் ரெட் சூப்பர் ஜெயண்டாக மாறி அதுக்கப்புறம் அது சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சு சிதறி பிளாக் ஹோலாவோ நியூட்ரான் ஸ்டாராவோ மாறும். அதோட நிறைக்கு ஏற்ற மாதிரி, அதோட மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கோரோடைய அந்த மாசுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கிராஃபை பற்றி இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு இதில் சொன்னதை வச்சு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரே வகையான நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அதோட நிறைக்கும் அதோட லூமினாசிட்டி அதோட டெம்பரேச்சர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாறுபட்ட நிறங்களோடு இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த நிலைக்கு அதோடைய ஸ்டேஜ் வந்து மாறும்போது ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படுது. அந்தந்த பேரில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை இந்த கிராஃபில் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜோடுக்கும் அது டெம்பரேச்சரும் லூமினாசிட்டி மாறுங்கிற பட்சத்தில் தனித்தனியாக காட்டியிருக்காங்க. ஆனால் எல்லா நட்சத்திரங்களுடைய சைஸையோ அதோடைய அந்த மாஸ் அப்படிங்கிறத இதில் இடம்பெற வைக்கல. அதுக்கு பதிலாக லூமினாசிட்டி அண்ட் அதோடைய டெம்பரேச்சரை புரிஞ்சுக்கிட்டாலே
புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஒரு நட்சத்திரத்தோட ஆயுள் காலத்தையும் அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் இப்போ அது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிராஃப். இந்த கிராஃபை பார்த்து நம்ம தான் அதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். அதோட லூமினாசிட்டி டெம்பரேச்சர் வச்சு ஒரு நட்சத்திரம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, அது அடுத்து என்ன மாறப்போகுது, அது இப்போது என்ன கண்டிஷனில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டயக்ராம். ஓவரால் இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியல ப்ரோ, எனக்கு இன்னும் இந்த கிராஃபை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இன்னொரு தனியாக வீடியோவில் இன்னும் ஒரு வாட்டி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து திரும்ப நான் மேக் பண்ணுறேன். ஏன் திரும்ப நான் உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன்னா, நட்சத்திரங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாலும் அதோடைய டெம்பரேச்சர், அதோட லூமினாசிட்டி, அதோட தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டாலே அதை சுற்றி ஒரு எக்ஸோபிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரத்தோட பேரை சொன்னாலே அதோடைய நிலையோடைய அந்த தன்மையை சொல்லிட்டாலே இதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு கிரகம் இருந்தால் உயிர் இருக்காதுப்பா, அங்கே லைஃப் பாசிபிளே இல்லை, அந்த கிரகமும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது. அதனால தான் நான் உங்களுக்கு திரும்பவும் விளக்குறதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா ஸோ அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட கருத்தை வச்சு நான் மேக் பண்ணுறேன். இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து தமிழில் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வீடியோஸும் பார்க்குறீங்க, ஆனால் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அதையும் பண்ணிருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த பேருக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சஜஷன் ஆகி அவங்களும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்குப்பாங்க. வீடியோ ஹைப் பண்ணி விட்டுருங்க, அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பேஸ் சம்மந்தமான சில எக்ஸ்க்ளூசிவான வித்தியாசமான சில கண்டென்ட்கள் வந்து மெம்பர்ஸுக்காக மட்டும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர். பை பாய்.